கஷ்டப்பட்டு வாழறோம். எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா, அவங்க புள்ள குட்டிகளெல்லாம் திறமமா இருக்கு ஐயா. நாங்க அத வேலை நாங்க 4 நாளா நாங்க செத்து கிடக்குறோம் ஐயா. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க ஏன் எங்களை இந்த மாதிரி சாவடிக்கிறீங்க? நாட்டு நாங்க சொல்லுவீங்களா, சிங்கார சென்னை சிங்கார சென்னை சிங்கார சென்னை நாங்க வந்து காஞ்சி போய் கிடக்குறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஐயா. ஐயா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த கதி ஐயா. ஐயா உங்க புள்ள புட்டிங்கெல்லாம் பட்டு பச்சைமா சாவுது. அந்த 4 நாளா நாங்க இந்த ரோட கதின்னு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு பிள்ளைங்க நாங்க கஷ்டப்பட்டதை எங்க பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஐயா. உங்க கால கையா நினைச்சு கேக்குறீங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. நீங்க கொரோனா டைம்ல என்னென்ன வேலை பாத்தீங்கம்மா? கொரோனா டைம்ல குப்பை பிச்சு கொடுத்தோம், குப்பை வீட்டுக்குள்ள போயிட்டு குப்பை எடுத்துட்டு வந்தோம், காய்கறி எல்லாம் எடுத்துன்னு கொடுத்தோம். நாங்கள் அவங்களுக்கு சேஃப்டியா தான் நாங்க இது பண்ணோம் சார். உங்களுக்கு கொரோனா வந்துச்சா அந்த டைம்ல? இல்ல பாதிப்பு வரல. கொரோனா காலத்துல எவ்வளவு வேலை செஞ்சோம். நாங்க ஒரு கிளவுஸ் இல்லாத, மாஸ்க் இல்லாத, நாங்களும் போலீஸ்காரங்க மட்டும் தான் இருந்தோம். வேற யாருமே இல்ல எங்க கூட, யாருமே இல்ல, போலீஸ்காரங்க மட்டும் தான். அந்த அளவு கஷ்டப்பட்டு கூட இப்ப எங்களை குப்பைங்க மாதிரி தூக்கி போட்டாங்க. குப்பையோட குப்பையா தூக்கி போட்டாரு வெளியே. கூட இல்ல ஐயா, எங்களுக்கு கை க்ளோஸ் இல்ல, ஒரு ஊசி இல்ல, எல்லாமே பப்ளிக் எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்டா தான் எங்களுக்கு ஊசி போட்டோம். அப்ப வர எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது. அந்த டைம்ல என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம வாழ்வாதாரம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த வேலையை தவிர எங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கிடையாது. அதனால இன்னைக்கு 1ஆம் தேதி அதுவும் நாங்க கையெழுத்து போடுறதுக்கு நாங்க போனா எங்களை நாயை விரட்டி அடிக்கிற மாதிரி விரட்டி அடிச்சாங்க. நாங்க குப்பை ஆள்றவங்க, ஆனா எங்களையே குப்பை மாரி தூக்கி போட்டாரு. ஆனா அவரை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஜெயிக்க வைப்பாரு, எங்களுக்கு வரண்டு பண்ணி எப்பயுமே அவர் ஆட்சியில தான் பர்மனன்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாமே நம்புவாங்க. இந்த வாட்டி நாங்க நம்பினோம். ஆனா தாத்தா இருந்தா பண்ணிருப்பாரு. ஆனா இவரு ஏன் அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு ஆளு அவருக்கு காதுக்கு எட்டலையோ என்னமோ எங்க அழுகுது, எல்லாமே அழுகுறாங்க. பாத்தீங்கல்ல நீங்க, எங்க ஆளுங்களுக்கு நாங்க தெம்பு